எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, ஃபாதர், திருப்பலியில் சமாதானத்தை பெற்ற பிறகும் சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்ட பிறகும் ஏன் சண்டையா இருக்கு? ஏன் வீட்டுக்கு நிம்மதி இல்லை? திருப்பலியில போய் சமாதானத்தை வாங்கிட்டு வந்தோமே, ஏன் ஃபாதர் எங்களுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். லூக்கா 2வது அதிகாரம் 13-14 வசனம். லூக்கா 2. இயேசு பிறந்த பொழுது தேவ தூதர்கள் இடையர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க தேவ தூதர்கள். என்ன பாட்டு? உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. அதுக்கு அடுத்த வரி, உலகில். பைபிள் அப்படி இல்லை. உலகில் நல்மனத்தோருக்குன்னு பைபிள் இல்லை. பைபிள் என்ன தெரியுமா இருக்கு? ஆண்டவருக்கு உகந்தவருக்கு அமைதி உரித்தாகுக. யாருக்கு அமைதி? ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைங்களுக்கு தான் கடவுளுடைய சமாதானம் கிடைக்கும். இந்த உலகத்தின் வழியில் வாழ்பவர்களுக்கு கடவுளுடைய சமாதானம் கிடைக்காது. பாவத்திலே நிலைத்து நிற்பவர்களுக்கு கிடைக்காது. அவங்க என்ன பண்ணணும்? பாவ அறிக்கை செய்து கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும் பொழுது என்ன கிடைக்கும்? கடவுள் கொடுக்கிற சமாதானம் கிடைக்கும். அப்பதான் அந்த சமாதானம் கிடைச்சாதான் வீட்டில் சண்டை இருக்காது, சமாதானம் வரும். வந்துருச்சா? இருக்கா? வசனம் இருக்கா? ஆண்டவருக்கு உகந்தவருக்கு கடவுளுடைய சமாதானம். அப்ப இன்னைக்கு என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே, நாங்க இந்த திருத்தலத்தை விட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்க மாறி போகணும். நாங்க பாவத்தோட வந்திருக்கலாம், சோதனையோடு வந்திருக்கலாம், சாபங்களோடு கட்டுகளோடு வந்திருக்கலாம். எங்க கட்டுகள் எல்லாம் நீங்க உடைங்கப்பா, எங்க சாபங்கள் எல்லாம் நீங்க உடைச்சிருங்க ஆண்டவரே. நாங்க வீட்டுக்கு போகும்போது உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்க வீட்டுக்கு போனோம். அப்ப இங்கிருந்து என்ன எடுத்துட்டு போலாம்? சமாதானம், இல்லையா? கடவுள் தருகிற சமாதானம். அதை நீங்கள் மற்றவரோடு நீங்க போகிற இடமெல்லாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். சமாதானம்.